ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்க அந்த ஃபுல் பென்ஷன் அமௌண்ட், முழு பென்ஷன் தொகையும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த வகையான ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பிஎஃப்ல பென்ஷன் வித்ட்ரால் பண்றதுக்கு ரெண்டு வகையான ஃபார்ம் இருக்கு. ஒன்று ஃபார்ம் 10C, இன்னொன்று ஃபார்ம் 10D அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஃபார்ம் 10D பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷனுக்கு தான் இந்த ஃபார்ம் 10D வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ சர்வீஸ் இயர்ஸை பொறுத்து தான் இந்த ஃபார்ம் 10C நீங்க சூஸ் பண்ணணுமா இல்லை 10D சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபார்ம் 10C பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 மாசத்துக்கு மேல இருந்து 10 வருஷத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான், சர்வீஸ் இயர்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி முழுமையான பென்ஷன் தொகையை நீங்க எடுக்க முடியும். ஃபார்ம் 10D யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, குறைஞ்சது நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கணும், அதிகபட்சம் 35 வருஷத்துக்குள்ள ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ஃபார்ம் 10D யூஸ் பண்ணி மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 10C 10D ரெண்டு ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க பணம் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாத்துலயும் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆயிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் 10C வந்து காமிக்கும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பாஸ்புக்கில் வந்து ஒரு அமௌண்ட் காமிக்குது பென்ஷனில், பட் நான் அது கிளைம் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக காமிக்குது. அப்போ அந்த பென்ஷன் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தபடி அதை நம்ம பார்க்கலாம். முதலாவதா உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் 7 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதாவது கிரேட்டர் தென் 6 months, 6 மாசத்துக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அது 1 வருஷமா கணக்குல எடுத்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 10 வருஷம் 5 மாசம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அது 10 வருஷமா மட்டும்தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. அதுவே 10 வருஷம் 7 மாசம் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை 11 வருஷமா கணக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ 1 வருஷம் 9 மாசம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை 2 வருஷமா கணக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இயர்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிருங்க. அடுத்தபடியா இந்த ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி பென்ஷன் கால்குலேஷன் பண்றதுக்கு, இந்த லம்சம் வித்ட்ராவல் ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்றதுக்கு டேபிள் டி அப்படின்னு டிபிஎஸ் 1995 ஆக்ட் படி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் படி தான் உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா லெஸ் தென் 10 இயர்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால இயர் ஆஃப் சர்வீஸ்ல 9 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 10ன்னு வந்துருச்சுனாவே அது வந்து ஃபார்ம் 10Dக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து 1 to 9 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட், அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படின்னா நீங்க வெளியே வரும்போது உங்களுடைய இபிஎஸ் வேஜஸ் எவ்வளவு அமௌண்ட் இருந்ததோ அதனுடைய ப்ரொபோர்ஷன். இப்போ நீங்க 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் வந்து 1.02. ஸோ உங்களுடைய இபிஎஸ் வேஜஸ் இன்டூ 1.02 போட்டு உங்களுடைய பென்ஷன் தொகையை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 5.02 இன்டூ கடைசியா நீங்க வாங்கின இபிஎஸ் வேஜஸ். இதே 8 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 8.22 இன்டூ கடைசியா நீங்க வாங்கின இபிஎஸ் வேஜஸ் அமௌண்ட். இதை இன்டூ பண்ணி உங்களுக்கு அந்த பென்ஷன் தொகையை கிளைம் பண்ணி விட்டுருவாங்க, வித்ட்ராவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா, ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட், அதாவது இதுதான். ஸோ நீங்க 6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 6.07 அப்படிங்கிறத எடுத்துக்கணும், இன்டூ இபிஎஸ் வேஜஸ், கடைசியா நீங்க வாங்கின இபிஎஸ் வேஜஸ் எவ்வளவு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி 15,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் இபிஎஸ் வேஜஸ் லிமிட்டா இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்க பாருங்க, இபிஎஸ் இது ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் வந்து 1.02 இன்டூ உங்களுடைய மேக்ஸிமம் இபிஎஸ் வேஜஸ், கடைசியா நீங்க வாங்கின இபிஎஸ் வேஜஸ் உங்களுடைய பாஸ்புக்லேயே இருக்கும். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1.02 இன்டூ இபிஎஸ் வேஜஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 15,300 ரூபா வருது. ஸோ இந்த தொகை தான் உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணி கொடுப்பாங்க. ரைட், இப்போ பாஸ்புக்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இபிஎஸ் வேஜஸ் எங்க இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இபிஎஃப் வேஜஸ் அதுக்கப்புறம் இபிஎஸ் வேஜஸ் அப்படின்னு இருக்கும். பாஸ்புக் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ இதில் நீங்க கடைசியா வாங்கின இபிஎஸ் வேஜஸ் எவ்வளோ. ஸோ இந்த இடத்துல வந்து 15,000னா 15,000. சப்போஸ் ஒரு சில பேர் சேலரி கம்மியா இருந்தது அப்படின்னா 12,000 13,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இபிஎஸ் வேஜஸ் தான் நீங்க வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் கூட இன்டூ பண்ணிக்கணும். இப்போ இந்த நபருடைய பாஸ்புக்ல வந்து பாருங்களேன், பென்ஷன் அமௌண்ட் வந்து 58,750 ரூபா இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த 58,750 ரூபாயும் முழு ஃபுல்லா கொடுத்துருவாங்களான்னா ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு இன்டூ இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் இது எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இப்போ வந்து 1.02, ஒரு வருஷத்துக்கு வந்து 1.02 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இபிஎஸ் வேஜஸே 15,000 ரூபா தான்.
ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 15,300 வந்துச்சு. 300 ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுவே வந்து 5 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்புக்ல இருக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டோட கம்மியாக தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த டேபிள் படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ போட்டிருக்கான்? 4 வருஷம் 3.99. அப்போ என்ன ஆகும்? 15,000 இன்டூ 3.99 போடும்போது கம்மியாக தான் கிடைக்கும். 60,000 விட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.